வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். நாம் கோயிலுக்கு செல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம். ஆனால் ஒரு சில தெய்வங்களை ஏன் இப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்வதில்லை. சக்கரத்தாழ்வார், இந்த சக்கரத்தாழ்வாரை பார்க்கின்ற பொழுது பின்புறம் நரசிம்மர் இருப்பார். கண்ணாடி மூலமாக நரசிம்மரை பார்க்கலாம். இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரம் பெருமாளுக்கு சங்கும் சக்கரமும் பிரதானமான ஒரு ஆயுதம். 50 ஆயுதங்களை கொண்டவர். அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது சங்கும் சக்கரம். மகாபாரத போரில் இந்த சங்கை பயன்படுத்தினார், சக்கரத்தை மக்களுக்காக பயன்படுத்தினார். கூப்பிட்ட குரலுக்கு பெருமாள் ஓடோடி வருகின்ற பொழுது அதற்கு முன்பாக வரக்கூடியது இந்த சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரம் முதலில் சென்று அந்த பக்தனை காப்பாற்றக்கூடிய சக்தியை உடையது. அதற்கு பின்புறம் நரசிம்மர். ஏன்? ஏன்னா 10 அவதாரங்களில் தாயின் கருவிலிருந்து வராத அவதாரம் நரசிம்ம அவதாரம். அது ஒரு அவசர கோல அவதாரம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா பிரகலாதன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுகிறார். கதாயுதத்தை எடுத்து இரண்யகசிபு தூணை பிளக்கிறார். அவசரமாக அந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா எந்த நேரத்தில் பிரகலாதன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், சொன்னவுடன் தூணை உடைக்கிறார். உடைத்த மாத்திரத்தில் அவசரமாக தூணிலிருந்து நரசிம்ம அவதாரம். அவசர காலங்களில் இந்த நரசிம்ம அவதாரம், இந்த நரசிம்மர் ஓடோடி வருவார். இந்த சக்கரத்தாழ்வாருடைய பின்புறம் யோக நிலையில் நரசிம்ம அவதாரம் இருக்கும். பெருமாளை தியானிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த சக்கரத்தாழ்வாரை தியானிப்பார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த நரசிம்மரும் சேர்ந்து வருகிறார். நீங்கள் இறைவனிடத்திலே வேண்டுகின்ற பொழுது எவ்வளவு வேகமாக இந்த சக்கரம் வருகிறதோ அதைவிட வேகமாக இந்த நரசிம்மர் உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார். அதனால்தான் இந்த சக்கரத்தாழ்வார் பின்புறம் நரசிம்மரை வைத்திருக்கிறார். இந்த சுதர்சன சக்கரம் சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்கரம். எல்லா சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஒரு சக்கரம். நரசிம்மமூர்த்தி உங்களுடைய எதிரிகளை அழிக்கக்கூடியவர். பில்லி சூன்யம் போன்ற விஷயங்களில் அவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர். இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்கி நாமும் இறைவனிடத்திலே சரணாகதி அடைவோமா.